Hi everyone. இந்த வீடியோவில் T.S. Eliot எழுதின The Metaphysical Poets அப்படிங்கிற கிரிட்டிக்கல் ப்ரோஸ் பீஸோடைய சமேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தாமஸ் ஸ்டர்ன்ஸ் எலியட் இவர் 26 செப்டம்பர் 1888 4th January 1965 வரைக்கும் வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் போய்ட், எசேயிஸ்ட், பப்ளிஷர், பிளேரைட், லிட்ரரி கிரிட்டிக், அப்புறம் எடிட்டரும் கூட. 20th செஞ்சுரியோடைய இங்கிலீஷ் மாடர்னிஸ்ட் போய்ட்ரியில் முக்கியமான போய்ட்டில் கன்சிடர் பண்ணுற தாமஸ் எலியட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட் போய்ட்னு சொல்லலாம். ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். 1948 போய்ட்ரிக்கு நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபஸ்ட்டு ஃபேமஸ் போய்ட்ரி அப்படின்னா த லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃப்ரட் ப்ரூஃப்ராக், அப்புறம் த வேஸ்ட்லேண்ட், த ஹாலோ மென், ஆஷ் வெனஸ்டே, 4 குவாட்ரட்ஸ். இவருடைய ஃபேமஸ் பிளேஸ் அப்படின்னா மர்டர் இன் த கெத்தீட்ரல், அப்புறம் த காக்டெயில் பார்ட்டி. இப்போ இவர் எழுதின த மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கிரிட்டிக்கல் ப்ரோஸ் பீஸை பற்றி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் த டைம்ஸ் லிட்ரரி சப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுல 20th October 1921 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ஒர்க் ஹெர்பர்ட் ஜே.சி. கிரையர்சனுடைய மெட்டாஃபிசிக்கல் லிரிக்ஸ் அண்ட் போயம்ஸ் ஆஃப் த 17th century அப்படிங்கிற நியூ ஆந்தாலஜிக்கு ஒரு ரெவ்யூ. சிம்பிளாக சொல்லணும்னா எலியட் கிரையர்சனுடைய ஆந்தாலஜிக்கு ஒரு ரெவ்யூ எழுதியிருக்காரு. ஸோ கிரையர்சன் அவருடைய நியூ ஆந்தாலஜியில் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இங்கிலீஷ் போய்ட்ரியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஸோ அந்த ஆந்தாலஜிக்கு நம்ம T.S. Eliot ஒரு ரெவ்யூ எழுதியிருப்பார். ஸோ அந்த ரெவ்யூ தான் இந்த கிரிட்டிக்கல் எஸ்ஸே. ஸோ அதுக்கு முன்னாடி மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரி, இந்த மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இந்த மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு காயின் பண்ணது சாமுவேல் ஜான்சன். அவருடைய ஒர்க்கான லைஃப்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போய்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஆப்ரஹாம் கவுலி அப்படிங்கிற போய்ட்டுக்கு ஒரு சாப்டர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதில் தான் மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த மெட்டாஃபிசிக்கல் அப்படிங்கிற வேர்டை ஜான் டன்னுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். ஸோ ஜான் ட்ரைடன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹீ அஃபெக்ட்ஸ் த மெட்டாஃபிசிக்ஸ் நாட் ஒன்லி இன் ஹிஸ் சட்டையர்ஸ் பட் இன் ஹிஸ் அமோரஸ் வேர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு ஜான் டன்னுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. பட் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணது சாமுவேல் ஜான்சன் தான். 17th century இங்கிலீஷ் போய்ட்ஸ் அவங்களுடைய ரைட்டிங்கை கேரக்டரைசைஸ் பண்ணியிருப்பார். லைக் அவங்களோட ரைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய கன்சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்சீட் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன்லாம் நார்மல் கம்பேரிசன் இல்லைங்க, ஒரு ஃபேன்சிஃபுல் கம்பேரிசன், ஒரு மெட்டஃபர்லே ஒரு அட்ராக்டிவ் மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் கன்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிரிக்கில் அவங்க எழுதுகிற அந்த வேர்ஸில் லிரிக்கல் எலமெண்ட் இருக்குமா, லிரிக் மாதிரி இருக்கும். ரொம்பவே இன்டலெக்சுவலாக எழுதியிருப்பாங்க. நார்மல் போயமை கம்பேர் பண்ணும்போது மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரியில் ரொம்பவே இன்டலெக்சுவல் ஓரியன்டாகவும் இமேஜரி ரொம்ப வித்தியாசமான முறையில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அடிக்கடி பேரடாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் காம்ப்ளிகேட்டட் தாட் அதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இதெல்லாமே மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸோட ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு. குறிப்பாக அந்த மொராலிட்டி ஐடியாஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ட்ரெடிஷ்னல் லவ் அண்ட் ரிலீஜியஸ் தீம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் அந்த போயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த ஹோல் சொல்லணும் அப்படின்னா, நார்மல் போயம்ஸை கம்பேர் பண்ணும்போது மெட்டாஃபிசிக்கல் போயம்ஸ் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். சரி வாங்க, இந்த ப்ரோஸில் T.S. Eliot என்ன சொல்கிறாருங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோஸ் பீஸோட பிகினிங்கில் ப்ரொஃபஸர் கிரையர்சனை T.S. Eliot அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஆந்தாலஜி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது, நிறைய போயம்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறீங்க. குறிப்பாக ஆர்லியன் டவுன்ஸ்ஹெட் அல்லது லார்ட் ஹெர்பர்ட் ஆஃப் சர்பரி இவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. அவங்க இங்கிலீஷ் ரீடர்ஸ்க்கு ஃபெமிலியர் கிடையாது. இந்த ஆர்லியன் டவுன்ஷெண்ட் அப்படிங்கிறவர் 17th century இங்கிலீஷ் போய்ட் அண்ட் பிளேரைட். அதே மாதிரி
எட்வர்ட் ஹர்பர்ட் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஃபஸ்ட் பேரன் ஹர்பர்ட் ஆஃப் சர்பரி. இவருமே ஒரு 17th century பொயட் அண்ட் ரிலீஜியஸ் ஃபிலாசபர். அவங்களுடைய ஒர்க்ஸை கூட நீங்கள் இந்த ஆந்தாலஜியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹைலி அப்ரிஷியேட்டபிள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களோட ஆந்தாலஜி யூனிக்காக இருக்குது, அதாவது ப்ரொஃபஸர் கிரயசனோட ஆந்தாலஜி யூனிக்காக இருக்குது வைல் கம்பேரிங் டு ப்ரொஃபஸர் சைன்ஸ்பரியுடைய கேரலின் பாய்ட். அதை தான் ஒரு அட்மைரபிள் எடிஷனாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஆந்தாலஜி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் மோரோவர் ஆக்ஸ்ஃபோர்ட் புக் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை காட்டிலும் உங்களுடைய இந்த ஆந்தாலஜி லைக் மெட்டாஃபிசிக்கல் லிரிக்ஸ் அண்ட் போயம்ஸ் ஆஃப் த 17th century எக்ஸலண்ட் ஆந்தாலஜி கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புக்கே என்ன ஒரு கிரிட்டிசிசம் பீஸ் எழுதுறதுக்கு தூண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய டன்னுடைய போயம்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதில் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரி அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த டாக்குமெண்ட்டில், அதனால் டன்னுடைய போயம்ஸ் இன்னும் ஆட் பண்ணியிருக்கணும். பட் என்னை பொறுத்தளவில் இந்த மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரி அப்படிங்கிற வேர்டை டிஃபைன் பண்ணுறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரைட்டர்ஸ் லைக் ஜான் டன், அப்புறம் ஆண்ட்ரூ மார்வெல், பிஷப் கிங் அண்ட் லேட் எலிசபெதன் போய்ட்ஸ் இருக்கட்டும், அவங்க கூட இதில் ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு சாப்மேனை கூட கொஞ்சம் க்ளோஸாக மெட்டாஃபிசிக்கல் ரைட்டிங்கில் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கோட்லி போய்ட்ரி அப்படிங்கிற இந்த ஃபார்ம் வந்து பென் ஜான்சன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருமே இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்கை வந்து லாட்டின்லேருந்து பாரோ பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோட்லி போய்ட்ரி அப்படிங்கிறது எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது அதை ஃபாலோ பண்ணி வர ரைட்டர்ஸ்க்கு எப்படி மாறுச்சு அப்படின்னா டிவோஷனல் வேர்ஸ் அப்படின்னு மாறுச்சான். லைக் ஹர்பர்ட் அண்ட் வாகன், கிராஷா. ஸோ இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் இப்போ உள்ள ரைட்டர்ஸான கிறிஸ்டினா ரோசெட்டி, ஃப்ரான்சிஸ் தாம்சன்ட்ட கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரைட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய ரைட்டர்ஸ் சொன்னேன் இல்லையா, ஜான் டன், மார்வெல், பிஷப் கிங், அதுக்கப்புறம் ஹர்பர்ட், வாகன், இவங்களெல்லாம் பார்த்தோம். இதில் வந்து கிராஷா வந்து ரொம்ப நாலேஜபிளாக எழுதியிருந்தாலும் அவர்கிட்ட எலிசபெதன் பீரியடில் உள்ள மாதிரியான ரைட்டிங் ஸ்டைல் தான் இருக்கே தவிர மித்த மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அவர்கிட்ட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை பார்க்கணும் அப்படின்னா ஜான் டன் கிட்டையும் ஆப்ரஹாம் கவ்லி அவங்களுடைய ரைட்டிங்ஸில் தான் நம்ம இந்த மெட்டாஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை எலாபரேட்டாக பார்க்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. கவ்லி வந்து ஒரு டு டெஸ்டினி அப்படிங்கிற அவருடைய ஒர்க்கில் வேர்ல்டை செஸ் போர்டு கூட கம்பேர் பண்ணியிருப்பார். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஜான் டன் அவருடைய ஒர்க்கான வேல்டிக்ஷன் ஃபார்பிடிங் மார்னிங் அப்படிங்கிற போயமில் வந்து எ பேர் ஆஃப் லவ்வர்ஸை வந்து காம்பஸ் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கம்பேரிசன் வந்து தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுற அளவுக்கு அந்த ரீடர்ஸோடைய மைண்டை வந்து டெவலப் பண்ணுது. ஸோ அந்த எலமெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த போயத்தை ரீட் பண்ணும்போது நம்மளை அறியாமலே அவங்களுடைய கம்பேரிசனை நினச்சி பார்க்கும்போது நம்மளுடைய திங்கிங் எபிலிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் மெட்டாஃபிசிக்கல் போயமுடைய முக்கியமான எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. இப்போ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஜான் டன்னுடைய எ வேல்டிக்ஷன் ஆஃப் வீப்பிங் அப்படிங்கிற போயத்துலேருந்து சில லைன்ஸ் கொடுக்குறாரு. இதில் நம்ம டிஎஸ் எலியட் கோட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் லைன்ஸில் த ரவுண்ட் பால் அப்படிங்கிறது ஏர்த்தை ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த குளோபை உருவாக்குனது இந்த குளோபில் உள்ள பீப்புள். அவங்க தான் சின்ன சின்ன பார்ட்டாக அதை செக்ரிகேட் பண்ணி லைக் யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா அப்படின்னு அந்த சர்ஃபேஸை செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி செக்ரிகேட் பண்ணது அந்த பீப்புளோட எபிலிட்டி, அவங்க டிஸ்கவர் பண்ணதுனால நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு கிராஃப்ட்மேன் வந்து இந்த வேர்ல்டில், அதாவது வேர்ல்டில் உள்ள பீப்புள் வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி லேண்ட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ, அது மாதிரி த லிசனர் அல்லது ஸ்பீக்கர் யாருனாலும் எடுத்துக்கலாம், அவங்க கண்களில் இருந்து வர்ற கண்ணீர் வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுதான். ஸோ இந்த போயத்தில் பேசுகிற அந்த லிசனராக இருக்கட்டும், அந்த ஸ்பீக்கராக இருக்கட்டும், ரெண்டு பேர் கண்களில் இருந்தும் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற அந்த டியர்ஸ் வந்து யுனைட் ஆகி ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ அவங்களுடைய ரெண்டு பேருடைய டியர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த வேர்ல்டுக்கு அந்த வாட்டர்ஸ் வந்த மாதிரி அவங்களுடைய அவ்வளோ டியர்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதான். ஸோ இப்படி அவர் டிஸ்கிரைப் பண்ணது ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேரக்டரிஸ்டிக் எலமெண்ட்டாக டிஎஸ் எலியட் பார்க்குறாரு டன்னுடைய இந்த கம்பேரிசன். லவர்ஸுடைய வீப்பிங் வந்து இந்த வேர்ல்டில் உள்ள அந்த வாட்டர் மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன இந்த கம்பேரிசன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎஸ் எலியட் கன்சிடர் பண்ணுறாரு. இதே மாதிரி ஜான் டன்னுடைய இன்னொரு போயம் த ரெலிக் அப்படிங்கிற போயம்லேருந்து ஒரு லைன் சொல்கிறாரு. எ பிரேஸ்லெட் ஆஃப் பிரைட் ஹேர் அபவுட் த போன்.
இதுவுமே ஒரு பவர்ஃபுல் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதா சொல்கிறாரு. பிரைட் ஹேர் அண்ட் போன் இதுவுமே ஒரு ஃபார்ஃபெச்டு கம்பேரிசன் மாதிரி தான். இதில் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு பாருங்கள். த ஸ்பீக்கர் வந்து அந்த தன்னுடைய லேடி லவ்வுடைய ஹேரை வாங்கி தன்னுடைய ரிஸ்ட்டில் கெட்டிக்கிறாராம். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ரிஸ்ட்டோட அவரை புதைச்சிட்றாங்க இல்லையா. ஸோ ரொம்ப செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் அந்த கிரேவ் டிக்கர் வந்து அதே பிளேஸில் இன்னொரு டெட் பாடியை பரி பண்ண நினைக்கும் போது அந்த ஸ்பீக்கர் அந்த இடத்துல ஆல்ரெடி புதைச்சிருப்பாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதே இடத்துல இன்னொருத்தரை புதைக்கும் போது தன்னுடைய லேடி லவ்வுடைய ஹேரை ரிஸ்ட்டில் கட்டியிருந்தார் இல்லையா, அதை வந்து கிரேவ் டிக்கர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாராம். ஸோ இவங்களுடைய லவ் வந்து எவ்வளோ பியூராக இருக்குது, எவ்வளோ ட்ரூவான லவ் பாருங்கள், அந்த போனில் வந்து அந்த ஹேர் கெட்டியிருக்காரு அப்படின்ட்டு நிறைய விதத்தில் இன்டர்பிரட் பண்ணுவாங்களாம். இது வந்து ஒரு மித்து. ஸோ இவர் வந்து கண்டிப்பாக அவங்களோட லேடி லவ் கூட சேர போகிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த போன் அந்த ஹேரோடு இருக்கிற அந்த போனை எடுத்துகிட்டு போய் கிங் அல்லது பிஷப் கிட்ட காட்டிட்டு அவங்கக்கிட்ட வந்து அந்த கிரேவ் டிக்கர் என்ன சொல்லுவாராம், இவங்க 2 பேரையும் லவ் உடைய செயின்ட்டாக டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராம். இதுதான் அந்த ரெலிக் அப்படிங்கிற போயத்தோடைய கான்செப்ட். இதையுமே டிஎஸ் எலியட் இந்த இடத்துல கோட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த மாதிரி டெலஸ்கோப்பிங் ஆஃப் இமேஜஸை வந்து யூஸ்வலாக ட்ராமாட்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. பட் ஜான் டன் அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஷேக்ஸ்பியர் கூட இந்த அளவுக்கு சொன்னதில்லை. இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன் வந்து மிடில்டன், வெப்ஸ்டர், டார்னர் இவங்களோட லாங்குவேஜில் இருக்குது. பட் அவங்களாம் ட்ராமாட்டிஸ்ட். ஸோ ட்ராமாட்டிஸ்ட் காட்ட நினைக்கிற அந்த மல்டிபிள்டு அசோசியேஷன் வந்து நம்ம ஜான் டன் அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக ஜான்சன் தான் மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டேர்மை எம்ப்ளாய் பண்ணது, அதாவது காயின் பண்ணது. ஸோ அவருடைய மைண்டில் வந்து ஜான் டன், கிளீவ்லேண்ட், கவுலி இவங்க தான் மெயின் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, the most heterogeneous ideas are yoked by violence together. ஸோ அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஜான்சன் வந்து மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு காயின் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஜான்சனுடைய த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் அப்படிங்கிற ஒர்க்லேருந்து சில லைன்ஸ் கோட் பண்ணுறாரு. His fate was destined to a barren strand, a petty fortress and a dubious hand. He left a name at which the world grew pale, to point a moral or adorn a tale. The Vanity of Human Wishes இதனோட சப்டைட்டில் த 10th Satire of Juvenal Imitated. இது வந்து சாமுவேல் ஜான்சனுடைய ஒரு ஃபேமஸ் போயம். இது வந்து லாட்டின் போய்ட்டான ஜுவனலுடைய சட்டையர் எக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்குடைய இமிட்டேஷன் தான். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து ஜான்சன் சார்ல்ஸ் 12th ஆஃப் ஸ்வீடன் அவரை பற்றி தான் சொல்லியிருப்பார். டிஎஸ் எலியட் அப்புறம் வால்டர் ஸ்காட் இவங்க வந்து இந்த ஒர்க்கை ஜான்சனுடைய கிரேட்டஸ்ட் போயமாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பர்டிகுலர் அந்த லைன்ஸோடைய மீனிங் பாருங்கள். சார்ல்ஸ் வந்து எல்லா வாரையும் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய லேண்டில் வந்து பீஸ் ப்ரிவைல் ஆகுதான். இருந்தாலும் சார்ல்ஸ் வந்து எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அவருடைய மிலிட்ரி ஃப்ளாக் வந்து மாஸ்கோ மேலே பறக்கணும், ஸோ வந்து ஒரு பெஸ்ட் கிங்காக இருக்கணும், என்னுடைய கொடி எல்லா இடத்துலையும் பறக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிங். இது வந்து ஜான்சனுடைய பெஸ்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐடியா சொன்ன விதம் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது, அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. அதாவது நம்ம மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரைட்டிங் சொன்ன விதம் அதனோட எஃபெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதை வந்து ஜான் டன்னுடைய எக்ஸிகி ஆஃப் பிஷப் கிங் த எக்ஸிகி அப்படிங்கிறது ஒரு எலிஜி போயம் ரிட்டன் பை ஹென்ரி கிங். ஜான் டன் கிடையாது, ஹென்ரி கிங்கோடைய ஒரு போயம். அவருடைய ரைட்டிங் கூட நம்ம டிஎஸ் எலியட் அகெயின் கம்பேர் பண்ணுறாரு. இது வந்து த எக்ஸிகி அப்படிங்கிறது 120 லைன்ஸ் இயாம்பிக் டெட்ராமீட்டரில் எழுதப்பட்ட ஒரு எலிஜி. ஏர்லி 17th century இங்கிலீஷ் லிரிக்கில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஜான் டன் மாதிரியே ஹென்ரி கிங்குடைய இந்த ஒர்க்குமே அந்த மெட்டாஃபிசிக்கல் டச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த போயமை டிஎஸ் எலியட் கோட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு லவ் போயம், எலிஜி தான். அதாவது அவங்களுடைய ஒய்ஃப் இறந்ததுக்காக ஒரு எலிஜி எழுதியிருப்பார். ஸோ ஹென்ரி கிங்கே இந்த போயத்துக்கு ஒரு சப்டைட்டில் கொடுத்துருப்பார், டு ஹிஸ் மேட்ச்லெஸ் நெவர் டு பி ஃபர்காட்டன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய சப்டைட்டில். ஸோ இதனோட எசன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்களால் இந்த ஏர்த்தில் அந்த அவங்க இல்லாததை நினச்சி அந்த வருத்தத்திலே இவரால் இருக்க முடியலையா. ஸோ ஏர்த் கிட்ட வந்து அவர் ரொம்ப ப்ரே பண்ணி கேட்குறாராம், லைக் அந்த ஜட்மெண்ட் டேக்காக நான் வெயிட் பண்ணுறேன், என்னையும்
கூட்டிகிட்டு போயிருங்க, என்னால் அவன் இல்லாமல் வாழ முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு போயம். ஸோ டிஎஸ் எலியட்டை பொறுத்தளவில் இந்த எக்ஸிகி அப்படிங்கிற போயம் வந்து பர்ஃபெக்ட் சக்ஸஸ். ஏன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கிற சிமிலியாக இருக்கட்டும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஐடியாவாக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், அதாவது அவரால் தாங்கவே முடியலை, அவங்களோட டெட் ஒய்ஃபை பார்க்க தவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம பிஷப் கிங்கை அப்புறம் அவருடைய ரைட்டிங் ஸ்டைலை அட்மையர் பண்ணுறவர் எட்கர் ஆலன் போ அப்படிங்கிறதையும் இந்த கிரிட்டிசிசமில் ஆட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி லார்ட் ஹெர்பர்ட்டுடைய ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டான்ஸை இங்கே கோட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ரைட்டிங்ஸ் எல்லாம் படிக்கும்போதே இவங்கெல்லாம் மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூல் சேர்ந்தது தான், என்ன மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் தாட்டை சேர்ந்த ரைட்டர்ஸ். அதே கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இதில் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஜான்சன் ஜென்ரலாக தான் சொல்லிட்டார், மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் அப்படின்ட்டு கவுலியுடைய எஸ்ஸேல தான் அந்த வேர்டை, அந்த டேர்மே அவர் இன்ட்ரோ பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து அவருடைய ஜென்ரல் அப்சர்வேஷனை கொடுத்துருக்காரு. ஸோ மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னா ரிச்னஸ் இருக்கணும், மீனிங் கிளியராக இருக்கணும், லாங்குவேஜ் எலிகண்ட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருந்தாலும் எலிகண்ட்டாக இருக்கணும், அண்ட் பியூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறாரு. ஜார்ஜ் ஹெர்பர்ட்டுடைய போயம்ஸில் வந்து இந்த சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற காம்போனண்ட் வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ தூரத்துக்கு அதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக அவர் யூஸ் பண்ணியிருக்காருங்கிறத டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. ஸோ அப்படி சிம்பிளாக சொல்கிறதே பெஸ்ட்டு தான், ஏன்னா அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் வந்து இந்த தாமஸ் கிரேயோடைய ஓடில் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து சிம்பிளாக கன்வே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக சொல்ல நினைக்கிற 2 போயம்ஸ், லைக் ஏன்னா அதில் வந்து லாங் சிலபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் ஆண்ட்ரூ மார்வெலோடைய டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ், அப்புறம் கிராஷாவுடைய செயின்ட் தெரேசா. ஸோ ஆண்ட்ரூ மார்வெல் அப்புறம் ரிச்சர்ட் கிராஷா இவங்களுடைய ரைட்டிங் கூட ரொம்ப எக்லஸ்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு கிரிட்டிக்காக ஜான்சன் வந்து இந்த மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரி அப்படிங்கிற வேர்டை சரியாக டிஃபைன் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னும். இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்டோஃபர் மார்லர் இருக்கார் இல்லையா, இவரை வந்து மேன் ஆஃப் ப்ராடிகியஸ் இன்டெலிஜென்ஸ் ட்ரமாட்டிஸ்ட்லே இவரை வந்து நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ட்ரமாட்டிஸ்ட் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். மோரோவர் பென் ஜான்சன், சாப்மேன் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன தான் நாலேஜபிளாக இருந்தாலும் அவங்களுடைய ஃபீலிங் வந்து ரொம்ப டைரெக்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறத திங்கிங்கோடு சேர்ந்து, அதாவது நம்ம நினைக்கிறத ஃபீல் பண்ண வைக்கிற எபிலிட்டி நம்ம பென் ஜான்சன் அண்ட் சாப்மேன் கிட்டே இருக்குது. என்னதான் மார்லோ வந்து நம்ம செலிப்ரேட்டட் ட்ரமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிஷியேட் பண்ணாலும் ஜான்சன் அண்ட் அதாவது பென் ஜான்சன் அண்ட் சாப்மேன் இவங்களுடைய ரைட்டிங்ஸில் குறிப்பாக சாப்மேன் கிட்ட அந்த அப்ரிஹென்ஷன் ஆஃப் தாட், ஸோ அந்த தாட்டை எப்படி ஃபீலிங் கூட ரிலேட் பண்ண வைக்க முடியுங்கிற எபிலிட்டி இருக்குது. இந்த எபிலிட்டி தான் நான் ஜான் டன் கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சேம் எக்ஸாக்ட் ஃபீலிங்கை வந்து ஜான் டன்னுடைய போயம்ஸில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. ஸோ இப்போ டிஎஸ் எலியட் வந்து ஜான் டன், அதாவது இங்கிலாண்டில் உள்ள அந்த 17th century போய்ட் லைக் ஜான் டன், அப்புறம் லார்ட் ஹெர்பர்ட் ஆஃப் சர்பரி, அவங்கள வந்து அவருடைய கண்டெம்பரரியான டெனிசன் அண்ட் ப்ரௌனிங் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஒரு பேரலிசம்னு வைங்களேன், ஜான் டன் அப்புறம் லார்ட் ஹெர்பர்ட் ஆஃப் சர்பரி அவங்களுக்கும் டெனிசன் அண்ட் ப்ரௌனிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்ல நினைக்கிறாரு. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இன்டலெக்சுவல் போய்ட் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் போய்ட்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. டெனிசனும் ராபர்ட் ப்ரௌனிங்கும் போய்ட்ஸ் தான், அவங்களும் திங்க் பண்ணுறாங்க, பட் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் ஒரு ஃபீல் பண்ணுற விதமாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ரோஸை டெபிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரோஸாக தான் இருக்கே தவிர அந்த ரோஸில் உள்ள ஃப்ராக்ரன்ஸ் அவங்கக்கிட்ட மிஸ்ஸிங். ஸோ அவங்களும் பாயிண்ட்ஸ் தான், அவங்க எழுதுகிறாங்க, அவங்களும் திங்க் பண்ணுறாங்க, நல்ல விதமான ரைட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, பட் அதில் வந்து ஒரு ஃபீலிங் இல்லை. பட் ஜான் டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எக்யூப்ட் ஆகிருக்கு, எல்லாமே அமல்கமேட் ஆகிருக்கு, எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல வந்து டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டை டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிஎஸ் எலியட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் டெனிசன் அண்ட் ப்ரௌனிங்லாம் கிரேட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்ல வர்ற ஐடியாஸை வந்து சொல்லிடுறாங்க, பட் அது வந்து எமோஷன் அண்ட் சென்சேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாமே ஒரு ட்ரை தாட்டாக தான் இருக்குது. ஸோ
ஜான் டன்னுடைய ரைட்டிங்ஸ் தான் அந்த சென்சிபிலிட்டி இருக்கான். லைக் இன்டலெக்சுவல் தாட் அப்புறம் அந்த சென்சேஷன் ஆஃப் ஃபீலிங் வந்து யுனைட் ஆகிருக்கிறது ஜான் டன்னுடைய ஒர்க்கில் தான். இது வந்து நம்ம டெனிசனோ ப்ரௌனிங்கோ அவங்க வந்து கிரேட் பாயிண்ட்ஸ் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் அவங்க வந்து அவங்களோட ரைட்டிங் மூலியமாக அதை ப்ரெசன்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுடைய ஐடியாஸை எக்ஸிபிட் பண்ணும்போது அதில் எமோஷன்ஸ் அண்ட் சென்சேஷன்ஸ் இல்லை, ஒன்லி பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட்டே சொல்கிறாரு. இந்த மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே 17th century பாயிண்ட்ஸ் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது 16th centuryயில் சில ரைட்டர்ஸ் இருக்காங்க. டான்டே, கைடோ, கவால்கான்டி, கொய்னிசெல்லி ஆர் சினோ. ஸோ இவங்கெல்லாம் அந்த மெக்கானிசம், சென்சிபிலிட்டி அப்படிங்கிற மெக்கானிசமை யூஸ் பண்ணி எழுதின 16th century சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான் நம்ம 17th century ரைட்டர்ஸ். ஸோ அந்த மெட்டாஃபிசிக்கல் ரைட்டர்ஸ்க்கும் அந்த டச்சஸ் இருந்தது. என்னதான் அவங்களோட ஒர்க் வந்து சிம்பிள், ஆர்டிஃபிஷியல், டிஃபிகல்ட், ஃபென்டாஸ்டிக் எந்த பேட்டர்னில் இருந்தாலும் அந்த சென்சிபிலிட்டிங்கிற மெக்கானிசம் நம்ம மெட்டாஃபிசிக்கல் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்தது. இதுக்கு காரணம் வந்து அந்த 16th century ரைட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி டிகிரேட் ஆச்சு, எப்படி அந்த சென்சிபிலிட்டி டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்த 2 பவர்ஃபுல் பாய்ட்ஸ் லைக் மில்டன், ட்ரைடன் இவங்களால தான். அவங்களுடைய பொயட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. லாங்குவேஜ் கூட சில பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட அந்த மெக்கானிசம் ஆஃப் சென்சிபிலிட்டி இல்லை. இந்த ஃபீலிங்ஸையும் அந்த தாட் ப்ராசஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான எலமெண்ட் அந்த மில்டன் அண்ட் ட்ரைடன் கிட்ட இருந்து அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. என்னதான் காலின்ஸ், கிரே, ஜான்சன், கோல்ட்ஸ்மித் நிறைய பெஸ்ட் பொயட்ரி கலெக்ஷன் கொடுத்துருந்தாலும், என்னதான் அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரிஃபைன்டாக, ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தாலும், அவங்க சொல்கிற அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப க்ரூடாக தான் இருக்குது. அசோசியேட் ஆகாமல் டிசோசியேட் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் அந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்ஸும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஃபீலிங்கும் கனெக்ட் ஆகணும். பட் நம்ம ஆன் த அதர் ஹேண்ட் இங்கே வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் எலிவேட்டட், நல்லா அழகாக தான் இருக்குது, நல்லா ரிஃபைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஃபீலிங் வந்து க்ரூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக அதை எலிஜி ரிட்டன் இந்த கண்ட்ரி சர்ச்யார்டை சொல்கிறாரு. இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப க்ரூடாக இருக்குது, அதுக்கு டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸே பெஸ்ட்டுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டிசோசியேஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னா மில்டன் அண்ட் ட்ரைடனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இந்த ரைட்டர்ஸ்லாம் எழுதுறதுனால இவங்கக்கிட்ட அந்த டிசோசியேஷனை நம்ம பார்க்க முடியுது. அது ஸ்லோவாக அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது அவங்களோட ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ரைட்டிங், அதாவது 18th century ரைட்டர்ஸை வந்து சென்டிமெண்டல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஷெல்லியுடைய ஒர்க்கை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லியுடைய ஒர்க்கில் இருந்து சில எக்ஸாம்பிள். ட்ரையம்ப் ஆஃப் லைஃப், ஹைப்பரியான், இதில் கூட அந்த சென்சிபிலிட்டி அதை கனெக்ட் பண்ணணுங்கிறதுல அவர் ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அதை டிசோசியேட் ஆகிருக்கிற அந்த சென்சிபிலிட்டி கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டதை நம்ம ஷெல்லியுடைய ஒர்க்ஸில் நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாரு. பட் என்ன பேத்தட்டிக் திங் அப்படின்னா, கீட்ஸ் அண்ட் ஷெல்லி வந்து சீக்கிரம் இறந்துட்டாங்க. அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை ஃபாலோ பண்ணி டெனிசன் அண்ட் ப்ரௌனிங் வந்துட்டாங்க. ஸோ இதில் எப்படி இவங்களெல்லாம் நம்ம மெட்டாஃபிசிக்கல் ரைட்டர்ஸ்னு நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா டெனிசன் அண்ட் ப்ரௌனிங்கை நான் மெட்டாஃபிசிக்கல் கேட்டகரியிலே அவங்கள கொண்டு வர முடியாது. அந்த மெட்டாஃபிசிக்கல் ரைட்டிங்கில் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கிளாஸிஃபையே பண்ண முடியாது. அவங்கெல்லாம் இன்டெலிஜென்ட் தான். பட் அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பொயட்ரியில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அது பொயட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டிஎஸ் எலியட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் ஒரு பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக எழுத தெரிஞ்சிருக்கணும், அலூசிவாக எழுதணும், இன்டைரக்டாகவும் இருக்கணும். அதே டைமில் இந்த டிஸ்லொகேஷன் இருக்கலாம், அதாவது தேவைப்பட்டிருந்தால் லாங்குவேஜும் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ரொம்ப வேர்ட் பவரை காட்டுறங்கிற மாதிரி தான் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக அவர் எதிர்பார்க்குற அந்த கன்சீட் இருக்கணுமா. கன்சீட், ஃபேன்சிஃபுல் மெட்டஃபர்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மெத்தடாலஜி அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி யூஸ் பண்ணுறவங்க தான் மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்ஸ்கியூர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் சிம்பிளிஃபைட் வேர்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவருடைய பீரியடில் வாழ்ந்த சில 2 பாயிண்ட் சொல்கிறார். லைக் ஜூல்ஸ் லாஃபார்க் அண்ட் ட்ரிஸ்டன்
கார்பியர். இவங்களுடைய போயம்ஸ் அப்புறம் இவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து ஜான் டன் உடைய ரைட்டிங் ஸ்டைலோட ஒத்து போகிற மாதிரி இருக்கான். லைக் மித்த மாடர்ன் இங்கிலீஷ் பாய்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜூல்ஸ் லாஃபார்கும் ட்ரிஸ்டன் கார்பியர் இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து ஜான் டன் கூட ஈக்குவலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சரில் 17th செஞ்சுரியுடைய மாஸ்டராக கன்சிடர் பண்ணப்படுறவர் ராக்கின். அதே மாதிரி 19th செஞ்சுரியில் கிரேட் மாஸ்டராக கன்சிடர் பண்ணப்படுறவர் பாத்லர். ஸோ இவங்கள தான் சொல்ல முடியுமே தவிர இவங்கள மாதிரி மித்தவங்க எழுதுகிறாங்கன்னு வேறு யாரையும் என்னால் சொல்ல முடியலன்னு சொல்கிறாரு. அந்த வேர்டை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து இவங்க தான் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக்கினையும் பாத்லரையும் சொல்கிறாரு. அண்ட் ரெண்டு பேருமே மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட். ரீடர்ஸுடைய சோலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல எக்ஸலண்ட்டான பீப்புள் இவங்க தான். ஏன்னா அவங்கள கரெக்டான சைக்காலஜிஸ்ட்டு நம்ம சொல்ல முடியும். அவங்களோட ரைட்டிங் மூலியமாக பீப்புளுடைய சோல் அவங்க ஹார்ட் கூட கனெக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கணும் அப்படின்னா மில்டனையும் ட்ரைடனையும் சொல்லலாம். பட் அதை மட்டுமே வச்சு நம்ம போயமை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ லாங்குவேஜ் மட்டுமே இருந்தது அப்படின்னா இட் இஸ் அ பிட்டி திங். அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சில ரைட்டிங்ஸ் மில்டனுடையதாக இருக்கட்டும், ட்ரைடன் உடையதாக இருக்கட்டும், ஹார்ட்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதே இது நம்ம ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சரில் ராக்கின் அண்ட் பாத்லர் சொன்னார் இல்லையா, அதில் ராக்கின் வந்து டன் கூட கம்பேர் பண்ணலாம். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. ஏன்னா அவருடைய ரைட்டிங் கூட ஹார்ட்டை தாண்டி ரிலேட் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஜான் டன்னுடைய போயம்ஸ் வந்து நம்ம ஹார்ட்டை தாண்டி ரிலேட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ராக்கினுடைய ஒர்க்கும் அதே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக நம்ம ஜான் டன், ரிச்சர்ட் கிராஷா, வாஹன், ஹர்பர்ட் அண்ட் லார்ட் ஹர்பர்ட், மார்வெல், கிங், கவுலி இவங்க தான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இங்கிலீஷ் போய்ட்ரிக்கே இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவங்ககிட்ட சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்குது. பட் மித்த இங்கிலீஷ் போய்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய அந்த லிமிட்டேஷன்ஸ் கூட ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரில. ஏன்னா அவங்க மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் உண்டு, அவங்களோட வேர்ட் பவரில் அந்த அப்ஸ்க்யூரிட்டி உண்டு. ஸோ மித்த சீரியஸ் போய்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜான் டன், கிராஷா, வாஹன், ஹர்பர்ட், அப்புறம் ஆண்ட்ரூ மார்வெல், அந்த கவுலிலாம் பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்தல அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஜான்சனுடைய வேர்ட்ஸை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்கே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சில பாயிண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் தெரிஞ்ச மாதிரி ஆட் பண்ணிட்டாரு. ஸோ அவருடைய ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணி அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் கிரியர்சனுடைய ஒர்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஒர்க், நல்ல ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஒர்க்கை பார்க்கும்போது தான் ஜான்சனுடைய கிளாஸிஃபிகேஷன் ஒரு தப்பான விஷயம், அது கரெக்டாக அவர் ப்ரெசென்ட் பண்ணலை, இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. மோரோவர் ஆர்லியன் டவுன்ஷெண்ட் இருக்கார் இல்லையா, அவரை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதுவே ஒரு குட் டீல் தான். பட் அவருடைய அந்த டயலாக் பிட்வீன் எ பில்கிரிம் அண்ட் டைம் அப்படிங்கிற ஒர்க் வந்து ப்ரொஃபஸர் கிரியர்சனுடைய ஆந்தாலஜிலேருந்து ஒமிட் பண்ணப்பட்டிருக்கிறது கொஞ்சம் ரெக்ரெட்டிங் ஃபீல் எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் தான், அதையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஆர்லியன் டவுன்ஷெண்டோடைய டயலாக் பிட்வீன் பில்கிரிம் அண்ட் டைம் அப்படிங்கிற ஒர்க் அதில் ஆட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎஸ் எலியட் இந்த கிரிட்டிக்கல் ப்ரோஸ் பீஸில் சொல்கிறாரு. இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் பீஸில் நம்ம டிஎஸ் எலியட் யூஸ் பண்ண அந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் கிரிட்டிக்கல் தியரிஸில் ஒன்று. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிஎஸ் எலியட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் அந்த ஜான் டன்னுடைய திங்கிங் வந்து ரீடர்ஸுடைய ஃபீல் கூட கனெக்ட் ஆகுது. பட் 19th century பாய்ட்ஸான டெனிசன் அண்ட் ப்ரௌனிங்குடைய தாட்ஸ் வந்து ரீடர்ஸ் கூட கனெக்ட் ஆகலை. அவங்களுடைய எமோஷன்ஸை தூண்டுற விதமாக அவங்களுடைய ரைட்டிங்ஸ் இல்லை. என்னதான் லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து இந்த ஃபீலிங் கூட கனெக்ட் ஆகலைங்கிறது தான் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. இதுக்கு தான் அந்த ரோஸை கம்பேர் பண்ணியிருப்பார். இப்போ இதே இது ஜான் டன்னுடைய போயம்ஸ் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோஸ் ஃப்ளாருடைய ஃப்ராக்ரன்ஸையும் அந்த ரீடர்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் எழுதியிருப்பாராம். இது வந்து நம்ம டெனிசன் அண்ட் ப்ரௌனிங் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ப்ரோஸ் பீஸை நம்ம டிஎஸ் எலியட் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, மெட்டாஃபிசிக்கல் ரைட்டர்ஸ் வெர்சஸ் 19th century ஃப்ரெஞ்ச் சிம்பாலிஸ்ட்
அண்ட் ஓவரால் ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மெட்டாஃபிசிக்கல் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜான் டன்ல ஆரம்பித்து அந்த போயத்தோடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து மாடர்ன் ஏஜ் ரைட்டர்ஸ் வரைக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கண்டினியூட்டி வந்து பிரேக் பண்ணதுக்கு காரணம் மில்டன் அண்ட் ட்ரைடனுடைய ரைட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவங்கள வந்து, அதாவது ஜான் மில்டன் அண்ட் ட்ரைடன், இவங்கள வந்து மாஸ்டர் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பட் அவங்க வந்து சோல் கூட கனெக்ட் ஆகலை, அவங்களோட ரைட்டிங் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த ஃப்ளோ வந்து பிரேக் ஆனது காரணமே இந்த மில்டன் அண்ட் ட்ரைடன். அவங்க 2 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஜான் டன் அண்ட் அவங்க பீரியடில் வாழ்ந்த மெட்டாஃபிசிக்கல் ரைட்டர்ஸுடைய ரைட்டிங் ஸ்டைல் மாடர்ன் ரைட்டர்ஸ்க்கும் இருந்திருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இந்த எஸ்ஸேல சொல்கிறாரு. ஹர்பர்ட் ஜேசி கிரயர்சனுடைய மெட்டாஃபிசிக்கல் லிரிக்ஸ் அண்ட் போயம்ஸ் ஆஃப் த 17th century அப்படிங்கிற நியூ ஆந்தாலஜிக்கு ரிவ்யூ மாதிரி எழுதுனது தான் இந்த மெட்டாஃபிசிக்கல் போயட் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் ப்ரோஸ் பீஸ். இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸில் டிஎஸ் எலியட்டோட த மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஒர்க் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.